Hello, my dear brothers and sisters. Welcome to our week knowledge hub. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, அதாவது பழங்குடியின மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய தேசிய ஆணையத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, அதாவது பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய தேசிய ஆணையத்தை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் ஓகே. எப்பவுமே வீடியோ கடைசியில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறீங்க, முழுசா பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, என்ன அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் ஆஃப் எவ்ரி லைன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த இனிஷியேட்டிவ் அரசியலமைப்பு சட்டம் எல்லா மக்களுக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எடுக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ், அதாவது பழங்குடியின மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தேசிய ஆணையத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அரசியலமைப்பு சட்டத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோலயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா 1950 வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை மட்டும் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க, கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. இட் மீன்ஸ் சிங்கிள் மெம்பர் பாடியா இருந்திருக்கும். சரிங்களா? இட்ஸ் ஓகே. அந்த கமிஷனர், அதாவது அந்த ஸ்பெஷல் ஆபீசரோட டெசிக்னேஷன் என்ன அப்படின்னா கமிஷனர். சரிங்களா? அந்த கமிஷனர் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1978 வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஒரு நான் ஸ்டேட்டுட்டரி மல்டி மெம்பர் பாடியை உருவாக்குறாங்க. சரிங்களா? ஒரு நான் ஸ்டேட்டுட்டரி மல்டி மெம்பர் பாடியை உருவாக்குறாங்க. ஸோ கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு. அதுக்கப்புறம் 1987 அதோட பேர் மாற்றம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கோட நேச்சரும் மாத்துறாங்க. என்னன்னு சொல்லி பேர் மாற்றம் பண்றாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு சொல்லி. அண்ட் ஃபைனலி நம்ம போன வீடியோலயே பார்த்தோம் என்ன அப்படின்னா 65th சிஏஏ 65th சிஏஏ 1990 1990 தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 338 ஆர்டிகல் 338 உள்ள மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க, ஒரு மல்டி மெம்பர் பாடியா. சரிங்களா? தென் அகைன் 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 89வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2003ஆம் ஆண்டு அந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு இருக்கக்கூடிய அந்த கமிஷனை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ பிரிச்சது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 338 மாற்றம் பண்றாங்க. 338 என்ன சொல்லுது அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இனிமே ஆர்டிகல் 338 நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி மட்டும்தான். சரிங்களா? ஸோ எகைன் இந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டிகல் ஆட் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஆர்டிகல் 338A. இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டியை பத்தி சொல்லுது. அப்போ பழங்குடியின மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த தேசிய ஆணையத்தை விளக்கக்கூடிய ஆர்டிகல் என்னதுங்க அப்படின்னு கேட்டா விதி 338A. பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு இருக்கக்கூடிய தேசிய ஆணையத்தை பற்றி விளக்கக்கூடிய ஆர்டிகல் என்ன? விதி 338. சரிங்களா? குழப்பிக்கவே கூடாது. ஓகே, இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா 1999 மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி பழங்குடியின மக்களுக்கு தனியா ஒரு ஒரு அமைச்சகத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் அப்படிங்கிறவங்க வேற, பழங்குடியின சமுதாய மக்கள் அப்படிங்கிறவங்க வேற. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வேற, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வேற. இவங்களுடைய ஜியாகிராபிக்கல் ஏரியாவும் வேற, அவங்க வாழக்கூடிய ஜியாகிராபிக்கல் ஏரியாவும் வேற. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனி ஒரு கமிஷன் போட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உருவாக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஸோ பழங்குடியின மக்களுக்குன்னு அரசியலமைப்பு சட்டத்திலையும் மற்ற சட்டத்திலையும் கொடுத்த சேஃப் கார்ட்ஸ், அவங்களுக்கு தரப்பட்ட அந்த உரிமைகள் எல்லாமே சரியா கிடைக்குதா அப்படிங்கிறத இவங்க பார்க்கணும். ஒருவேளை அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அப்போ இவங்க என்கொயரி நடத்தணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இந்த பழங்குடியின மக்களினுடைய பாதுகாப்பு, இவங்களுடைய முன்னேற்றம், இவங்களுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் தரணும். சேம் டைம் இவங்களுடைய சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார வளர்ச்சிக்கான அந்த திட்டமிடல், அதாவது பிளானிங் ப்ராசஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது போக குடியரசுத் தலைவர் சொல்லக்கூடிய ஒரு கையும் பார்த்தோம் அப்படின்னா பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அண்ட் ஃபைனலி என்ன அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா குடியரசுத் தலைவர் சொல்ற நேரத்திலயோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஸோ ரிப்போர்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கிட்ட சப்மிட் பண்றாங்க. ஸோ குடியரசுத் தலைவர் மெமரேண்டமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முன் வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாராளுமன்றத்துல முன் வைக்கிறாங்க. பட் ஒருவேளை மாநில சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ், ஒரு சில அறிக்கைகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்க. எப்போ அப்படின்னா இந்த கமிஷன் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க, உங்க ஸ்டேட்ல இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இருக்காங்க, ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்தந்த விஷயம்லாம் நீங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இப்போ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தோட கவர்னருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவார். அந்த அறிக்கையை அந்த மாநிலத்தோட ஆளுநருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவார். ஸோ அந்த ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்துல முன் வைப்பாங்க. ஸோ முன் வைக்கிற பட்சத்துல பாராளுமன்றத்திலையும் சரி மாநில சட்டமன்றத்திலையும் சரி முன் வைக்கிற பட்சத்துல கவர்மெண்ட் ஏதாச்சும் இந்த கமிஷன் சொன்ன அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் செய்யல அப்படின்னா ஏன் செய்யல அப்படிங்கிற சரியான காரணமும் இந்த மெமரேண்டம்லயே இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இட்ஸ் ஓகே. கிட்டத்தட்ட நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கமிஷனுக்கு இருக்கு. நிறைய மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ என்னென்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஜும்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கிலீஷ்ல ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பத்தி ட்ரைபல் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரோல். ஸோ அது என்ன ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படிங்கன்னா இப்போ நொமேடிக் ட்ரைப் இருப்பாங்க, அதாவது ஒரு இடம் விட்டு இடம் நகர்தல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட இருப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல தங்கி வாழ மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போறப்போ அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெட்டிடுவாங்க. வெட்டி அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீ மூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட சாம்பல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்ணோட கலந்துருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மண்ணும் சாம்பலும் சேர்றதுனால அந்த விளைச்சல் வந்துட்டு அதிகமா தரக்கூடிய அளவுக்கு அந்த மண் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுவாங்க. பட் என்ன அப்படின்னா விவசாயம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லேண்டை அப்படியே விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த லேண்ட் மறுபடியும் திருப்பி விவசாயத்துக்கு தயாராகிறதுக்கு நிறைய ஆண்டுகள் எடுக்கும். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை பத்தியான ஒரு விழிப்புணர்வை வந்து ட்ரைபல் மக்கள் கிட்ட வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பெசா ஆக்ட் 1996 கொண்டு வந்தாங்க. பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு தி ஷெட்யூல்டு ஏரியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா காட்டு வளங்களை அழித்தல் அப்படின்னு சொல்ல, காடுகளை அழித்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்றப்போ காடுகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதாவது பொதுவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியின மக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காடுகள் சார்ந்த பகுதிகளில் தான் வசிக்கக்கூடிய மக்கள். ஸோ அந்த மக்கள் கிட்ட வந்துட்டு காடுகளினுடைய அந்த முக்கியத்துவம் என்ன, இந்த காடுகள் இருப்பதனால நம்ம நாட்டுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரோலா பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரியலி ட்ரைபல் பீப்புள்ஸ் ஆர் வெரி இன்னசென்ட், தே ஆர் நாட் கன்னிங். சரிங்களா? அவங்க படிக்கல அப்படின்னா கூட அவங்களுடைய ரீஜன்ல எஜுகேஷன் ரீச் ஆகலைன்னா கூட எக்கோ ஃப்ரெண்ட்லி ஒரு வே ஆஃப் லைஃப் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இயற்கையோட ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை தான் வந்துட்டு வாழக்கூடிய மக்கள். பட் இருந்தாலும் அந்த பகுதியிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுரண்டல்கள்லாம் இருந்திருக்கு. அன்னையில இருந்து இன்னைக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுரண்டல்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ட்ரைபல் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வளங்களை சுரண்டதை தவிர்க்க வேண்டும்.
அதுக்கான மெஷர்மெண்ட்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ட்ரைபல் மக்கள் வந்துட்டு டெவலப்மெண்ட் ரீசனுக்காக அவங்கள ஒரு இடத்துல இருந்து வெளியே அனுப்புற பட்சத்துல அவங்களுடைய ரிஹாபிலிட்டேஷன், அதாவது மறுவாழ்விற்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்க்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ரோல்ஸ். சரிங்களா? ஸோ இது போக நிறைய பவர்ஸும் இருக்கு. அதே தான் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சியில நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதே பவர்ஸ் தான் இங்கேயும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அத்தனை பவரும் இவங்களுக்கும் உண்டு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யாரை வேணாலும் விசாரிப்பதற்காக சம்மன் அனுப்பலாம். முக்கியமான அஃபிடாவிட், அதுக்கப்புறம் பப்ளிக் ஆஃபீஸஸ் அண்ட் கோர்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேட்டு வாங்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ். ஸோ காம்போசிஷனும் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சேர்மன், அதுக்கப்புறம் ஒரு வைஸ் சேர்மன், அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கமிஷன் தான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி. சாரி, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கமிஷன் தான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. ஸோ இந்த 5 பேரையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்றது குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய டென்யூர் என்ன அப்படின்னா 3 வருஷம். 3 வருஷம் தான் இவங்களுடைய டென்யூர். பட் 2 டேர்ம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணலாம். அதாவது அதிகபட்சம் 6 வருஷம் தான் இருக்க முடியும், அதுக்கு மேல இருக்க முடியாது. ஸோ கண்டினியூஸா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய அரசியலமைப்பு சட்டம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.